வெல்கம் டு அனுவின் உலகம். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் பாத்தீங்களா? என்னோட ஹோம் ஆஃபீஸ் ரூம்ல இருக்கேன். ஸோ என்னடா ஹோம் ஆஃபீஸில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஹோம் ஆஃபீஸ் செட்டப் பண்ணும் அப்படின்னு நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன பெருசாக காமிக்க போகிறானு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தாங்க காமிக்க போகிறேன். யூஸ்வலாக நம்ம ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் வச்சுருப்போம், வீட்லேயும் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருப்போம். இப்போ எனக்கு இது ஆஃபீஸு, அது பின்னாடி இருக்கிறது வீட்டு கம்ப்யூட்டர். ஸோ நமக்கு ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கு தனித்தனி கீபோர்டு வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன காமிக்க போறேன்னா, ஒரே கீபோர்டு, மவுஸு, இந்த ஹெட்ஃபோன், வெப்கேம், இது எல்லாமே ஒரு இதை வச்சுட்டு நம்ம ரெண்டு கம்ப்யூட்டருக்கும் யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு காமிக்க போறேன். அதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து ரெண்டு மானிட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு காமிக்க போறேன். ரெண்டு கம்ப்யூட்டர்ல இருந்து ஒரு மானிட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் காமிக்க போறேன். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு 3 பார்ட்ஸ் நான் காமிக்க போறேன். எல்லாமே சூப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இந்த வீடியோவை நல்லா என்ஜாய் பண்ண போறீங்க. நீங்களும் உங்க ஹோம் ஆஃபீஸை சூப்பரா செட் பண்ண போறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் ஆஃபீஸ் ரூம் செட்டப் யூஸ்வலாக எப்படி வச்சுருப்போம் அப்படின்னு நான் காமிக்க போகிறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம எஃபெக்டிவாக பண்ண போகிறோம் அப்படின்னு காமிக்க போகிறேன். ஸோ மேக் என்னோடய ஆஃபீஸ் கம்ப்யூட்டர். ஸோ அது அந்த மானிட்டரோட ஜாயின் பண்ணியிருக்கோம். பின்னாடி இருக்கிறது என்னோட பர்சனல் கம்ப்யூட்டர், வீட்டு கம்ப்யூட்டர். அது இந்த மானிட்டரோட ஜாயின் ஆகிருக்கு. ஸோ வீட்டு கம்ப்யூட்டர்லேருந்து வெப்கேம் இருக்குது, அப்புறம் இந்த ஹெட்ஃபோன் இருக்குது. இது ரெண்டு வீட்டு கம்ப்யூட்டர். இது அப்புறம் இப்போ ஆஃபீஸ் கம்ப்யூட்டருக்கு தனியாக ஒரு கீபோர்டு, மவுஸ் வச்சுருக்கேன். அதே மாதிரி வீட்டு கம்ப்யூட்டருக்கு கீழே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு கீபோர்டு, மவுஸ் இருக்குது. ஸோ இத்தனை ஜாமான் என்னோடய ஆஃபீஸ் செட்டப்பில் இருந்தது. ஸோ இப்போ நம்ம இதை நம்ம எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கீபோர்டு, ஒரு மவுஸ், ஒரு வெப்கேம், ஒரு ஹெட்ஃபோன், இந்த 4 டிவைஸையுமே எப்படி நம்ம ரெண்டு கம்ப்யூட்டருக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நமக்கு அதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த யூஎஸ்பி ஸ்விட்சர். இது தான் நமக்கு இது ஹெல்ப் பண்ண போகுது. இந்த ஸ்விட்சரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், என்னென்ன பார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்படி லுக் பண்ணுது அப்படின்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஐட்டம் வெளியில் வந்திருக்குங்க. என்னன்னு பாருங்கள். இது USB 3.0 ஸ்விட்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 இன்புட் நமக்கு கொடுக்க முடியும். 2 இன்புட்டுக்கு 2 USB கேபிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் 2 கம்ப்யூட்டரை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஸோ 2 இன்புட் கொடுத்தா வெளியில் அவுட்புட் பார்த்திங்களா 4 அவுட்புட் வந்துருச்சு. ஸோ நம்ம 4 டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம இந்த USB கேபிளை நல்லா திறந்து வச்சுக்குவோம். திறந்துட்டு நம்ம ஒவ்வொரு கம்ப்யூட்டராக நம்ம கனெக்ட் பண்ணலாம். நான் ஆஃபீஸ் கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆஃபீஸ் கம்ப்யூட்டரை என்ன வச்சுருந்தேன் அந்த நம்ம எக்ஸ்ட்ரா மவுஸ் யூஸ் பண்ணோம்ல, அதோட டாங்கிள் நம்ம அதை அவுத்துடலாம். அவுத்துட்டு இந்த யூஎஸ்பி கேபிளை இதோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த எண்டு இதில் மாட்டிட்டு அடுத்த எண்டை நம்ம அந்த ஸ்விட்ச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்விட்சோட அந்த இன்புட்டு அதில் நம்ம மாட்டணும். ஸோ நமக்கு கரெக்டாக இன்புட், 2 இன்புட்டுக்கு 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். இப்போ பாருங்கள், இந்த ஆஃபீஸ் கம்ப்யூட்டருக்கு ப்ளூ கலர் எனக்கு. இதே மாதிரி இப்போ ஹோம் கம்ப்யூட்டரே நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ பின்னாடி இருக்க ஹோம் கம்ப்யூட்டர்லேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ எனக்கு வெங்கடேஷ் தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பின்னாடி கனெக்ட் பண்ணிட்டாரு. இப்போ இதில் கனெக்ட் ஆனோடனே பார்த்தீங்களா க்ரீன் பட்டன். ஸோ க்ரீன் என்னோடய ஹோம் கம்ப்யூட்டர், ப்ளூ என்னோட ஆஃபீஸ் கம்ப்யூட்டர். ஸோ நம்ம 2 கம்ப்யூட்டரையும் நம்ம இதுக்கு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்மளோட ஒர்க் என்னது, இந்த கீபோர்டெல்லாம் எடுத்து போட வேண்டியது. இந்த கீபோர்டை எடுத்தாச்சு. இப்போ ஒரு கீபோர்டு, ஒரு மவுஸு, அதோட டாங்கிள் தான் அது. இது என்கிட்ட இருக்கிறது வயர்லெஸ் கீபோர்டு, மவுஸு. ஸோ அதை நம்ம இப்போ மாட்ட போகிறோம். இதை மாட்டிட்டோமா, அடுத்து என்னோட ஹெட்ஃபோனோடது, ஹெட்ஃபோனோட இதையும் நம்ம இதில் மாட்டிடலாம். ஸோ அதையும் மாட்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட வெப்கேம். ஸோ வெப்கேமையும் நம்ம எடுத்து இந்த அவுட்புட்டில் நம்ம மாட்டிக்கலாம். ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாகிடுச்சு. 4 இதையுமே நம்ம இந்த ஒரு இதில் மாட்டியாச்சு. ஸோ நமக்கு இப்போ ஆல் செட்டப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹோம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண போகிறோம். க்ரீன் பட்டன் ஹோம் கம்ப்யூட்டருக்கு. ஸோ பாருங்கள், நமக்கு அந்த மானிட்டரோட கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் எதுவும் ப்ரௌஸ் பண்ணிங்க என்னென்னா உங்களுக்கு கரெக்டாக அங்கே பார்க்க முடியும்.
ஸோ நான் வந்து வெங்கடேஷ்ட தான் கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவர் வந்து காமிக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ பாருங்கள், அவர் மவுஸை வந்து யூஸ் பண்ணுறாரு. யூடியூப் தமிழ் சாங்ஸ் அப்படின்னு போட்டால் நமக்கு வந்து அது ப்ரௌஸ் பண்ண முடியுது. ஸோ சூப்பராக நமக்கு ஒர்க் ஆகுது பாருங்கள். இந்த ஒரு கீபோர்டு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். வெப்கேமும் பாருங்கள் நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு. நான் அந்த ஸ்விட்சுக்கு தெரிகிற மாதிரி வெப்கேம் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே நமக்கு வந்து செட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம ஆஃபீஸ் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணலாங்க. ஸோ இந்த யூஎஸ்பி ஸ்விட்சை நம்ம அமுக்கினோடனே ப்ளூ கலர் லைட் வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ என்னோடய ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் இப்போ கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ என்னோடய ஸ்க்ரீனில் பாருங்கள், மானிட்டரில் ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் தெரியுதா, மவுஸ் நல்லா மூவ் ஆகிறதும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வெப்சைட்குள்ளே போகலாம். நேஷ்னல் ஜியோகிராஃபி அந்த வெப்சைட்குள்ளே போயிருக்கோம். ஸோ இப்போ கீபோர்டும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் காமிக்கிறதுக்காண்டி வெங்கடேஷ் கிட்டே இந்த சர்ச்குள்ளே போங்க, ஏதாவது டைப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். ஸோ வெங்கடேஷ் என்ன டைப் பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். என்ன பண்ண போகிறாரு, நயக்ரா அப்படின்னு டைப் பண்ணுறாரு. ஸோ நயக்ரா ஃபால்ஸோட ரிசல்ட் வருது. ஸோ நம்ம கீபோர்டும் யூஸ் பண்ணுறோம், மவுஸும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஏதாவது சாங்ஸ் போட்டிங்கன்னா ஹெட்ஃபோனும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதோ படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதுவும் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஒரு கீபோர்டு ஒரு மவுஸ் வச்சுட்டு நம்ம 2 கம்ப்யூட்டரும் சூப்பராக யூஸ் பண்ணலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லார் வீட்லேயுமே வந்து 2 மானிட்டர் இருக்காது. ஆனால் இப்போ நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால ஆஃபீஸ் கம்ப்யூட்டரும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வருவோம். வீட்டில் ஆல்ரெடி இன்னொரு கம்ப்யூட்டர் வச்சுருப்போம், ஒரு மானிட்டர் வச்சுருப்போம். ஸோ நம்ம வந்து ஒரு மானிட்டர் வச்சுட்டே 2 கம்ப்யூட்டரையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு செகண்டாக காமிக்க போகிறேன். அதுக்கு நமக்கு வந்து இந்த பை டைரக்ஷன் ஸ்விட்ச் வேணுங்க. இந்த படத்தில் போட்டிருக்காங்க பாருங்கள், 2 HDMI இன்புட் இருக்குது, பின்னாடி வந்து ஒரு HDMI அவுட்புட் இருக்கும். இப்போ நம்ம பாக்ஸ்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியுது பாருங்கள், 2 இன்புட், இங்கே வந்து ஒரு அவுட்புட் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பின்னாடி இருக்கிறது வந்து மானிட்டரோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ முன்னாடி இருக்கிற HDMIயில் ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஆஃபீஸ் கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்புட் கொடுக்க போகிறோம். ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் ஒரு இன்புட்டு, இன்னொன்றில் வந்து ஹோம் கம்ப்யூட்டர். இப்போ எல்லாமே மாட்டியாச்சு பாருங்கள். ஸோ மானிட்டர்லேருந்து வர HDMI வந்து நம்ம பின்னாடி அவுட்புட் அதில் கொடுத்துருக்கோம். முன்னாடி இருக்கிறது வந்து ஒன்று என்னோடய ஆஃபீஸ் கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு, இன்னொன்று வந்து வீட்டு கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நமக்கு இந்த செட்டப் எல்லாம் சூப்பர் ரெடி ஆகிடுச்சா. இப்போ அடுத்து வந்து இது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெயினான USB ஸ்விட்சில் க்ரீன் லைட். ஸோ க்ரீன் லைட் வந்து என்னோடய ஹோம் கம்ப்யூட்டர். ஸோ நீங்கள் மானிட்டரில் பார்க்குறது என்னோடய ஹோம் கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீனு. நம்ம வந்து இந்த தமிழ் பாட்டு தானே சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த யூடியூப் தமிழ் சாங்ஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்மளோட வீட்டு கம்ப்யூட்டர் இப்போ கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து வீட்டு இதை முடிச்சாச்சு. அடுத்து நம்ம ஆஃபீஸ் மார்னிங் வந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கும் போது நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஈஸியாக போய் இந்த ஸ்விட்சை ஃபஸ்ட்டு USB 3 ஸ்விட்சை ஆஃபீஸ் கம்ப்யூட்டருக்கு மாற்றணும். அடுத்து இந்த பை டைரக்ஷன் ஸ்விட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற ஸ்விட்சையும் நீங்கள் அமைக்கிட்டிங்கன்னா உங்களோட ஆஃபீஸ் கம்ப்யூட்டர் வந்து மானிட்டரில் கனெக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ் கம்ப்யூட்டரோட ஸ்க்ரீனை நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பாருங்கள், ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஒரு மானிட்டரையே நம்ம சூப்பராக யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், என்னோடய ஆஃபீஸ் கம்ப்யூட்டரில் நம்ம நேஷ்னல் ஜியோகிராஃபிக் அந்த வெப்சைட்டில் இருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்துருச்சு. ஸோ நம்ம இப்படி தாங்க நம்ம வந்து ஒரு மானிட்டர் வச்சுட்டு 2 கம்ப்யூட்டரையும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோம். அதுக்கு வந்து இந்த பை டைரக்ஷன் ஸ்விட்ச் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து தேர்டு என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து 2 மானிட்டர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு காமிக்க போகிறேன். இப்போ வந்து என்னோட ஹோம் கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகிருக்கு, இந்த மானிட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதே கம்ப்யூட்டர் வந்து 2 மானிட்டர்லேயும் எப்படி ஒர்க் பண்ண போகுது நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து இன்னொரு ஸ்விட்ச், அதே பை ஸ்விட்ச் தான் இப்போ இதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். கம்ப்யூட்டரில் வந்து ஒரு HDMIயும் இன்னொரு வந்து DVI போட்டிருக்கு. ஸோ அதை எப்படி கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, எங்ககிட்ட வந்து இந்த DVI to HDMI கன்வெர்ட்டர் இருக்குது. ஸோ இதை தான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறாங்க. இதை வந்து நம்ம ஹோம் கம்ப்யூட்டரோட ஜாயின் பண்ணணும். இந்த மானிட்டரில் இருக்கிற HDMI இதில் கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து வந்ததையும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஹோம் கம்ப்யூட்டர் வந்து 2 மானிட்டர்லையுமே தெரியுது. ஸோ நம்ம வந்து இதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் ஒரு இதில் வந்து படிச்சுட்டு இன்னொரு இதில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ஏதோ படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அப்போ நம்ம வந்து டுட்டோரியல் ஒரு கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் எக்லிப்ஸோ இல்லை என்ன ஐடி யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணி நீங்கள் படிக்கலாம். அட் த சேம் டைம் நம்ம 2 மானிட்டரையும் யூஸ் பண்ணலாம். இது எஸ்பெஷலி ஸ்கூல் கிட்ஸ்லாம் இப்போ படிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி அவங்களும் ரிமோட்டில் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். இப்போ வந்து நான் இந்த டுட்டோரியல் படிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், AWS SDK ஃபார் ஜாவா. ஸோ இப்போ இதை வந்து நான் இந்த மானிட்டருக்கு மூவ் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணால் ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்தீங்கன்னா இந்த மானிட்டருக்கு வந்துடும். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா அந்த மானிட்டரில் நம்மளோட டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ நான் வந்து இங்கே எக்லிப்ஸ் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா, நான் இந்த எக்லிப்ஸ் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம படிக்கும் போது இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறீங்க, இந்த கோட் ஸ்னிப்பெட் பார்க்குறீங்க, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா அட் த சேம் டைம் நீங்கள் அதில் டைப் பண்ணி நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே இது மாதிரி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். 2 மானிட்டர் வச்சு படிக்கும் போது அவங்களுக்கு கழுத்து வலியும் வராது, நல்லா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம படிக்க முடியும். இப்போ நம்ம வந்து இது பை ஸ்விட்ச் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அதனால நம்ம வந்து என்னோட ஆஃபீஸ் கம்ப்யூட்டரையுமே இதே மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம ஆஃபீஸ் கம்ப்யூட்டரையும் 2 மானிட்டரில் பார்க்கலாம். இப்போ என்கிட்ட அந்த இது இல்லை, கேபிள் இல்லை, அதனால நான் அதை காமிக்கலை. பட் நீங்கள் அது மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பை ஸ்விட்ச் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அட் அ டைமில் 2 மானிட்டர்ஸையும் சூப்பராக யூஸ் பண்ணலாம். நம்ம ஆஃபீஸ் வேலை பண்ணும்போது நம்ம கையை வந்து ப்ராப்பர் பொசிஷனில் வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், எங்கள் வெங்கடேஷ் வந்து இந்த கையோட அந்த சேரோட ஆர்மில் கை வச்சுட்டு கரெக்டாக அது வந்து இங்கே உங்களுக்கு மவுஸை டச் பண்ணுற அளவுக்கு ஹைட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்கள் சேரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கை வலி வராது. இல்லாட்டினா ஈஸியாக நம்ம எஸ்பெஷலி இந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கை வலி சூப்பர் ஃபாஸ்ட்டாக வந்துடும். அடுத்து வந்து இந்த மானிட்டர் வந்து ஐ லெவலில் இருக்கணும், உங்களுக்கு குனியக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி ஹைட்டில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, உங்களோட சேரை அட்ஜஸ்ட் பண்ணி அது மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் பெட்லலாம் உட்காந்து கம்ப்யூட்டர்லாம் தயவு செய்து வேலை பார்க்காதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் உங்களே பெண்டு பண்ணிக்குவீங்க, அப்புறம் கழுத்து வலி வந்துடும், பேக் பெயின் வந்துடும், ஈஸியாக வந்துடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஹோம் ஆஃபீஸ் செட்டப் கட்டாயமாக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நல்லா செட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், நல்லாவும் வேலை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ண எல்லா ஸ்விட்சஸோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த கேபிள்ஸ்லாம் பாருங்கள், நல்லா ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீட்டாக இருக்குது. நமக்கு இந்த ஒர்க் ஸ்டேஷனே பார்க்கும்போது ஆசையாக இருக்குல்ல, மார்னிங் எந்திரிச்சு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து செட்டப் பண்ணிவிட்டு உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்கு, ஹோம் ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணுங்கள். ஸோ உங்களை ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப், பாய்.